பிரகாஷ், அந்த ஓஎம்ஆர் ப்ராஜெக்ட் அப்ரூவல் வாங்க சொன்னனே, என்ன ஆச்சு? எது காசு வாங்க மாட்டானா? ஏய், காசு வாங்கலாம் அந்த அதிகாரத்துக்கு வந்து ஏயா படுத்துறான். ஒன்று பண்ணு, சிங்கப்பூர், லண்டன் ஒரு டூர் போறோம்னு சொல்லு. இப்படி பேசி வாங்கணுமியா? பார்த்து முடிச்சிரு, சரியா? சரி சரி, பார்த்துக்கலாம். இது வீடு விற்க மாட்டானாம்மா? ஓ, மிரட்டி தான் அவனெல்லாம் வாங்கணும். இல்லை, என்ன ஜாதிலையா பிறந்த? கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கேன். எங்க அப்பா ஒரு ஜெனியூனான பிசினஸ் மேன், ஊரெல்லாம் பெருமையா சொன்னல. என்ன சொல்லணும் ஐயா? ரொம்ப சந்தோஷமாக்கா. ஆனா அப்பான்ற மரியாதை வேண்டாம். உன்னை நம்ம கம்பெனியில் நாளைக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக்க போற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டரு, அந்த மரியாதைக்காவது கொஞ்சம் பார்த்து பேசலாம்ல. கம்பெனியோட ஃபவுண்டரு அப்பா தான் மகன் முன்னேற்றணுன்றதுக்காக அடுத்த வயசுல அடிக்கிறவன் எப்படியும் அப்பா ஆக முடியும்? காலேஜில் 3 வருஷமா என் கூடவே சுத்தணுவேன் விக்னேஷ், ஞாபகம் இருக்கா? எனக்கு சின்னதா உடம்பு சரியில்லைன்னா கூட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இன்னைக்கு அந்த விக்னேஷை கொண்டுட்டீங்களப்பா. ஏய், அவன் மென்டலி ஸ்ட்ராங் இல்லடா. முட்டா போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? பாரு, பிஸ்னஸ்ல இதெல்லாம் சகஜம். ஓ, பிஸ்னஸ்ல இதெல்லாம் நடக்குமா? அவன் ஒன்றும் வீக்கானவன் இல்லை, கான்ஃபிடென்ட்டானவன். அவன் பிறந்த 4 மாசத்துல அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மா தையல் மிஷின் மிதிச்சு அதில் வர வருமானத்தை வச்சு காலேஜ் படிக்க வச்சாங்க. காலேஜ் படித்ததுலேருந்து செருப்பு தேய அவன் எத்தனை கம்பெனியாக அலைஞ்சி கடைசியில் ஒரு கொட்டேஷன் ஓகே பண்ண வச்சான். அதுவும் வெறும் 5% லாபத்தில். ஆகாஷ், இதெல்லாம் நான் உனக்காக தான் செஞ்சேன். அவன் ஒரு அனாதை, அவனுக்கு இவ்வளோ பெரிய டீல் தேவையா? இங்கே பாரு, அந்த மேனேஜருக்கு நான் பெட்டி கொடுத்தேன், டீல் நமக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். இங்கே பாரு, நீ கோயிலுக்கு போனால் கூட பணம் கொடுத்தா தான் விஐபி தரிசனம் கிடைக்கும். இதுதான் உலகம். இங்கே பாரு, இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு என்னுடைய புத்திசாலித்தனம் தான் காரணம். அது இல்லைன்னு வச்சுக்கோ, உன் நண்பனை மாதிரி நீயும் நானும் நடுத்தரில் தான் இருக்கணும். உங்கள் பணமும் உங்கள் அதிகாரமும் என் நண்பன் உழைப்பு முன்னாடி பிச்சை காசு. ஆகாஷ், வார்த்தையில் கொட்டாத. இதை பாருங்க, விக்னேஷோட கொட்டேஷனை அந்த கம்பெனிக்கு திருப்பி அனுப்ப போகிறேன். என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ண வச்சு இந்த கம்பெனியை உடனே விக்னேஷ் பேரில் மாற்ற போகிறேன். அவ இல்லைன்னா என்ன, அவங்க அம்மாவை ஓனராக உட்கார வச்சு நான் ஒரு வெளியாளாக இருந்து கான்டாக்டை முடிப்பேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதுக்கப்புறம் என் தேடி வராது. ஆகாஷ், ஆகாஷ்.